சூப்பரான ஒரு படைப்பு வந்து கொடுக்கும்போது அது வந்து மக்களுக்கு வந்து நம்ம திரும்பி என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ் வந்து எந்த ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணாலும் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு 10% நம்மளோட சேரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல் வந்து கொடுத்துடலாம். ஸோ நல்ல காஸ் எப்பயுமே வந்து பண்ணும் போது திரும்பி வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு வந்து சூப்பரான படைப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஸோ மேம் சொன்ன மாதிரி நிறைய மில்லியன்ஸ் வந்து போச்சு. ஸோ அதே மாதிரி இந்த அவகாட்சியும் ஒரு சூப்பரான வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா வந்து மாறப்போகுது. அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அவகாட்சி ஸோ லைவா நம்ம வந்து இப்போ ப்ராட்காஸ்ட் வந்து பண்ண போறோம் நம்மளோட யூடியூப்ல. ஸோ அதுக்காக நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இன்வைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படியே லைவா வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு, டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. டப்புன்னு வந்து போயிட்டு வந்து சொன்ன மாதிரி லைக் ஷேர் கமெண்ட்லாம் வந்து பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சூப்பரான வந்து சாங் விஷுவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக நம்மளோட ஷபானா அண்ட் ரவீன் அவர்களை அழைக்கிறோம். பண்ணிட்டாங்களா? ஓகே, சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்மளோட அவகாட்சி டீமுக்கு. ஸோ எப்பயுமே ஒரு வீடியோவுக்கு வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்மளோட எடிட்டர் லோகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா வந்து சூப்பரான கட்ஸ் இருந்தது, எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட லேக் இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ லோகேஷ் எப்படி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க? திடீர்னு பேரை சொல்லிட்டாரு, ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லோகேஷ். இந்த சாங்கை நான் தான் எடிட் பண்ணேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரவீன் ப்ரோ. பிரத்யேகரா லேபிள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ரெண்டு பேருமே சூப்பராக க்ரோ ஆகிடும். அதே மாதிரி இந்த சாங்கோட டைரக்டர் சிவா ப்ரோ, அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. விஷால் ப்ரோ, யுவர் ஆசம் ப்ரோ. எடிட் எப்பவுமே வந்து எடிட்டுக்கு வரும்போது அப்பப்போ நமக்கு அந்த கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது ஐயோ எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பாய்ஸ் கேங்காக தான் எல்லாருமே வருவாங்க. ஒரு 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 உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பாய்ஸ் கேங் வந்து வந்தாங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஜாலியாகிடும். ஸோ எடிட்டில் இருக்கும்போது எப்பவுமே ஒரு மாதிரி என்ன ஒரு ஜாலியான வைப்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஃபார் த டீம், பிரத்யேக டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து சொல்லணும்னா இந்த சாங்கோட முக்கியமான ஆக்டர்ஸ் பிரவீன் ஆதித்யா ப்ரோ அண்ட் ஷபானா மேம், ரெண்டு பேருமே ஸோ கியூட், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வில்லேஜ் ட்ராமாவில் ஏன்ற ஒரு ஒரு இப்போ கரண்ட்ல ஏன்ற ஒரு விஷயத்த ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து ஒரு கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ண கபிலன் வைரமுத்து சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிங்கர் மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம், தேங்க்யூ. அடுத்து சாங் வந்து இப்போ யூடியூப்லேயும் லான்ச் ஆக போகுது, அங்கேயும் உங்கள் சப்போர்ட்டு தேவை. மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பேசுறது அப்போ அதனால பெருசாக வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியாது, மன்னிச்சுங்க. ஃபஸ்ட்டு இருந்து நான் பெருசாக எதுவும் பேசலை, நன்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பிரவீன் ப்ரோ இவங்க தான் என்ன நம்பி ஒரு 2 வருஷம் தான் கொடுத்துருக்கு, இனியே பார்த்து கிடக்கணும். இல்லை, நான் 7 இயர்ஸாக அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரீல்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன், சினிமா எதுவும் கிடைக்கல. ஆனால் என்ன நம்பி 2 ஒர்க்கு நல்லா 2 இல்லை 3 ஒர்க் கொடுத்துருக்கு. அது தேங்க்யூ, அதுக்கு தேங்க்யூ. செகண்ட் வந்து கபிலன் சார், சத்தியமாக நம்ப முடியலை, கனவில் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க கூட எல்லாம் இருக்கும் போது. பின்ன வந்து நம்ம சிங்கர் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிஸ்ட் ஷபானா பிரவீன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் எல்லாருமே செம்மையாக சப்போர்ட் பண்ண, எவ்வளோ ஆட்டிடியூடு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியாரு. பின்ன நம்ம டேரக்டர் சிவா சார், டிஓபி லிங்கா சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாரு. லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இல்லை எல்லாருமே சேர்ந்துதான், நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபுல் டூப்பாக பண்ணியிருந்தான். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இனியும் நிறைய வாட்டி இந்த மாதிரி சந்திக்கணும், அதுக்காக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு
தேங்க்யூ சார். ஸோ வந்து இவ்வளோ நேரம் இந்த வந்து படைப்பு வந்து பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங் வந்து பார்த்த மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு படம் வந்து பார்த்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதில் எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதனால் எனக்கு நினைக்க வேணாம். இந்த அளவுக்கு இந்த சாங் அருமையாக வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க எங்கள் டீமில் இருக்கிற ஜெனி மேடமாக இருக்கட்டும், விஸ்வாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், எங்கள் கிரியேட்டிவ் ஹெட்டு எங்கள் பிரவீனா இருக்கட்டும், இவங்க இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா ஒரு டைரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் குறை வைக்காமல் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் ஹீரோ, எங்கள் ஹீரோயினி, எங்கள் சார் கபில் வைரமுத்து சார், பத்மநாதா மேடம், எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா எங்களுக்கு கூட இருந்தது திருமதி கிரிஜா பாபா. அவங்க தான் ப்ரொடியூசர்ஸு. அம்மா மாதிரி இல்லை, அவங்க கூடயே வருவாங்க, எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க, எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு, என் தம்பி, என் வெல்விசர் பிரவீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட பிரத்யேகரா மியூசிக் சேனல், பிரத்யேகரா ஒரிஜினல் மியூசிக்ஸு, நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். To be a big break for you. ரொம்ப நல்லா, இட்ஸ் a good comeback for you நினைக்கிறேன். ஷபானா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து யூஆர் லுக்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் மோர் லைக் அந்த ஒரு வில்லேஜ் கேர்ள் லுக்லேயே வந்து இருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எல்லோரும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் த வேர்ட். அண்ட் இப்போ வந்து ஃபிலிம் சாங்ஸ்னே இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. அதை வந்து எஃப்எம்லேயோ இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து ஒளிபரப்புகிறாங்க, அதையும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. ஸோ பிரத்யக்ரா ஒரிஜினல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சாங் வந்து ஐ திங்க் இட் காட் அப் டு 10 million வியூஸோ என்னமோ போயிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஜென்யூனாக இவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு பேசலாம் தெரியாது. ஜல்லிக்கட்டு பில்லா அவன் சிரிச்சா போகவில்லா, நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீவி விடுவான் நல்லா, தொடைய தட்டி வந்தா திமிரையர் உந்துள்ள அவன் மீச முறுக்க பார்த்தே இளச்சாருகம் புல்ல பொத்தி வச்ச முட்டு பொத்துரச்சா அவகாச்சு அவன் மேல அவகாச்சு அடிவானம் தூத்தாச்சு நானாச்சு. எங்களை எல்லாம் விட்டுருங்க, இது வந்து எங்களோடதே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கபிலன் சார். ஸோ எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. தாமதுக்கு ரொம்ப மன்னிக்கவும். அண்ட் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த சதீஷனா ரொம்ப தேங்க்யூ. பல வருஷங்கள் சந்திக்கிறோம், அது இப்படி ஒரு விழாவில் சந்திக்கிறேன், ரொம்ப ஹாப்பி. 2014 நண்பர்கள் தவிர மற்றவங்களுக்கு ப்ரெஸ்ஸுன்னு மீடியாவுக்கு என்ன அடையாளம் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியலன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உலகநாயகன் சார் சொல்கிற மாதிரி போட்டிருக்க விஷயத்துக்கு அப்போ தான் மரியாதை. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி, அதுதான் நான் தான். அது அப்போச்சி 2014, இப்போ 2026 அவகாட்சி. ஸோ இதுக்கிடையில் நான் நிறையா 13 படங்கள் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த 12 வருஷம் நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, இதோட சினிமா ஒரு குடம்பகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த மாஸ் எலமெண்ட் வந்து என்னென்னா இத்தனை வருஷத்துக்கான பயிற்சி தான் அது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் தாமதமாக இருந்தால் ரொம்ப சாரி. அண்ட் அவகாட்சி அதாவது 2000 எனக்கு இப்போ 26 இருக்கோம். இப்போ ஒரு 45 டேஸில் இந்த அவகாட்சியை வந்து 2 டேஸில் நாங்கள் ஷூட் பண்ணதுன்னா யாரும் நம்பவே மாட்டுறாங்க. 2 நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ் பிரவீனோட மச்சான், கிரியேட்டிவ் ஹெட். தேங்க்யூ ஸோ மச்டா.
இவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இப்போ நான் வந்து ஒரு கம்பேக்குக்காக போராடிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 5-6 மாதமாக டயட்டில் இருக்கேன். அப்போ நான் ஒரு அடுத்து ரீலான்ச் மாதிரி தான், அது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே வைக்கணும்ல, அந்த நம்பிக்கையை மச்சான் அதுக்கு நான் எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மச்சான், ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இன்னைக்கு விழாவின் நாயகன் சத்தியமாக நான் கிடையாது. லிரிசிஸ்ட் கான்செப்ட் பை கபிலன் வைரமுத்து சார், அவர் தான். அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் சார், அவர் யூஎஸில் இருக்கார், பாலா. அதுக்கப்புறம் பத்மலதா மேம். இவங்க 3 பேர் தான் இந்த விழாவின் ஆகச்சிறந்த, கரெக்டான சொல்லணும், அவங்க தான் விழாவின் நாயகன் நாயகி. ஏன்னா காரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ட்ராக் கேட்டு ஷூட் பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு. லிரிக் ஆகட்டும், பாடின விதமாகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், ஒரு பாட்டு நம்மளை நடிக்கிறவங்களை ஈர்த்தா தான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஒழுங்காக பண்ண முடியும். அது பண்ணால் தான் மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து ஹிட்டாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி நீ இதுக்கு முன்னாடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது கொடுப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து டிஓபி லிங்கா, தேங்க்யூ மச்சான். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆல்பத்தில் நம்ம மீட் பண்ணோம். அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்து இப்போ மெயின் கேமராமேனாக இருக்கேன். நீங்கள் பார்த்த மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே இவர் தான். இன்னும் மெல்மேலும் வளர்க்க என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலே பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். அப்புறம் கொரியோகிராஃபர் விஷால் கண்ணா, என்ன தலை கொடிறீங்க, வெக்கப்படுறீங்களா? அடுத்தது பேச எப்பயும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் சேத்துக்குள்ளே நல்லா தொட வரைக்கும் இருந்தது சேரு. அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட வச்சாரு எங்களை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது ஷபானா தான். டிராக்டர் மேலாம் ஏறி விட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாருமே அந்த சோகால் ஹுக்கப் ஸ்டெப் வந்து எல்லாரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வி என்ஜாய் த ப்ராசஸ் மாஸ்டர். ஐ விஷ் டு ஒர்க் வித் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இட் இஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து மெயின் என்னோட டைரக்டர் சிவா அண்ணா, எங்கே இருக்கீங்க வாங்க. இவர் தான் அந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் தெரியாது. அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை. இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது. முந்தின நாள் வந்தார், பெருமையாக நான் பேச மாட்டேன். முந்தின நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மழை வருது, ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறோம். அப்புறம் மழை நின்றுச்சு. என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா எப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரெல்லாம் அடிக்க சொன்னாரு. பெருமையாக பேச தான் நினச்சிங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தான் என் ஹீரோ, அது சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும்போது தொடைய தட்டி வந்தா அப்படின்னாரு. அது எடுக்கலையே என்ன. அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா? இல்லை எடுக்கலன்னாரு. சரி, மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருக்குது. 2வது நாள் பார்த்தேன், மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சாண்ணே. இல்லை தொடைய தட்டி வந்தா சரி நான் நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன. மறுபடியும் வந்து தொடையை தட்டினாரு. நான் கேட்டேன், ரொம்ப தொடையா நான் காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா. 5 நாளாக டயட்டில் இருக்கேன், 5 மாதமாக டயட்டில் இருக்கேன், கோழிக்கால் மாதிரி இருக்கு. வந்து தொடையை தட்டி வந்தேன். சரி தொடையை தட்டி வந்தா ஷார்ட் எடுத்தாச்சு, எங்க இந்த ஷார்ட் எங்கன்னு கேட்குறேன். இல்லை இப்போ வரைக்கும் இல்லை, ஷார்ட்ஸில் போய்க்கலாங்கிறாரு, ரீல்ஸில் போட்டுக்கலாங்கிறாரு. யாரும் தப்பான தெரியுங்க, பச்சையாக கொச்சையாக பேசுகிறாங்க. இதுதான் பசங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களை ரொம்ப உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு. ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு. அவகாட்சி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த கண்டிப்பாக அந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான். ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு. அது இயற்கையாகவே உருவாச்சு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் 2 நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட், மெயினாக அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும்.
வாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு அந்த அந்த விஷயத்த பேசும்போது தான் 2 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன். என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நான் அந்த 2 நாள் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா 9 to 6 நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லைங்க. இது பெருமைக்காக சொல்லலை. காலைல 5 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போனோம். 6 மணி 5 மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம். 8 மணி 9 மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து 9 மணிக்கு என்னோட காரில் வந்து லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம். அது மாஸ்டர் தான் அந்த கொலவெறி சம்பவத்துக்கு காரணம். மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயம்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான். ஸோ இப்படி ஒரு படைப்பு 2 நாளில் உருவாயிருக்குன்னா அது நல் உள்ளங்கள் மட்டுமே சேரும்போது தான் அது நடக்கும். அது இங்கே நடந்துச்சு. 2026 இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த நேரம் அவர் கமிட் பண்ணாருன்னு தெரியல. ஆல்பம் முடிச்ச அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவா. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்முலான விழா கிடையாது. நான் கூப்பிட்டு இந்த 2 நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா, இது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமும் நிறைய படைப்புகள் மூலியமும் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye from Praveen Aditya. Thank you so much, everyone. தேங்க்யூ பிரவீன். ஸோ அப்புச்சி கிராமம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டை வந்து நம்மள மக்கள்கிட்ட வந்து கொடுத்துச்சோ, ஸோ அதே மாதிரி அவகாட்சி ஒரு சூப்பரான ஒரு ஹிட். ஒரு மதிப்புமிக்க விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். சில பேர் பணத்தை தேடி, சில பேர் புகழை தேடி, கல்வியை தேடி, தங்கத்தை தேடி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஒரு மதிப்புமிக்க விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த எல்லா விஷயத்தோடையும் ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு விஷயம் நேரம், காலம். இந்த காலம் வந்து நம்ம முன்னாடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு களிமண் மாதிரி நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த களிமண்ணை என்னவா மாற்றுறோம் அப்படின்றதான் நம்ம வாழ்க்கையுடைய மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்குது. இந்த காலத்தை, இந்த நேரத்தை நம்ம கிட்ட இருந்து தொடர்ச்சியாக களவாடி கொண்டிருக்கிறது செல்பேசியும் செயற்கை நுண்ணறிவும். ஸோ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது இந்த செல்பேசிக்கு நாம் அடிமையாக இருப்பது தான். நான் இந்த செல்பேசியோட செயற்கை நுண்ணறிவையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா செல்பேசி வெறும் செல்பேசி கிடையாது, அது வந்து செயற்கை நுண்ணறிவு அல்காரிதம்ஸ்னால ஃபங்க்ஷன் ஆகுது. தொடர்ந்து நம்மளுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பல பெரு நிறுவனங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு களவாடல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப மைல்டாக இதை வந்து இப்படியெல்லாம் சொல்லாமல் இதை வந்து ஒரு காதல் ரசம் சொட்ட ஒரு பாடலாக, ஒரு பாடல் குறும்படமாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிற இந்த செய்தி உங்களுக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது முழுக்க உங்களுக்கு கடத்தப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த செய்தி ரொம்ப அடிநாதமாக ஒரு ஏழை வீட்டு கொழுக்கட்டையில் இருக்கிற அந்த ஒரு பூரணம் மாதிரி ரொம்ப கொஞ்சமாக அடியில் இந்த செய்தி இதில் இருக்குது. ஸோ இந்த அவகாட்சி அப்படின்றதுக்கான பொருள் தீராத மோகம், அளவற்ற ஆசை, நுகர்வு மீதான வெறி, இதெல்லாம் தான் அவகாட்சின்ற வார்த்தையுடைய பொருள். ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது இருக்கிற ஒரு தீராத ஆசை. ஸோ ஒரு பெண் ஒரு டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி தன்னுடைய காதலை தன் காதலனுக்கு சொல்கிறாள் அப்படின்றது தான் இந்த அவகாட்சி. ஸோ இதை வந்து இதோடைய அந்த கதை, இதோட ஒரு சின்ன ஒரு திரைக்கதை, இந்த பாடல், இது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்ட பிறகு பாலமுரளி பாலுவும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், இசையமைப்பாளர் பாலமுரளி. சரி இதெல்லாம் பண்ணிட்டோம், பத்மலதா ரொம்ப அழகாக பாடிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதை யார்கிட்ட கொடுக்கறது, இதை வந்து யார்கிட்ட கொடுக்கறது, இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எந்த டீம் கிட்ட கொடுக்கறது அப்படின்றப்ப நிறைய பேர்கள் அடிபட்டுச்சு. அப்போ தான் பாலமுரளி பாலு எனக்கு பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பிரவீன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் இந்த பயணம் ஆரம்பிச்சுது.
உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப பயந்தேன். இதை வந்து ஒருத்தர், இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து சும்மா ஒரு கோடு போட்டேன். அந்த கோடு மேலே ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினே ஓட்டிட்டாங்க பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இதை வந்து இயக்கியிருக்கிறார்கள், தயாரித்திருக்கிறார்கள். விஜய் சிவேந்திரா ரொம்ப அழகாக இதை இயக்கியிருக்கிறாரு. விஷால் கண்ணன் வந்து இது கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டில் தோன்றுகிற 2 நட்சத்திரங்கள் பிரவீன், ஷபானா, இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு இந்த பாட்டுடைய ஒரு நிறமே வேற மாதிரி மாறுச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாரும் விரும்புகிற ஒரு பாடலாக, எல்லாருக்கும் ஒரு பொங்கல் பரிசாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு வந்து இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது தமிழில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சில பேர் நேற்று இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது திரைப்படம் போல் இருக்கிறது, ஒரு திரைப்பட தயாரிப்பு போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து வெளிநாடுகளில் இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது திரைப்படத்தை விட உயர்ந்தது, திரைப்படங்களை விட அதிக வணிகத்தை ஈட்டக்கூடியது, திரைப்படங்களை விட ரொம்ப மக்களை போய் சென்றடையக்கூடியது. ஸோ இங்கே இன்னும் அந்த சூழல் உருவாகவில்லை. ஆனால் அந்த சூழலை இந்த மாதிரியான பாடல்கள் நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த டீமுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும், உங்கள் ப்ரெஸ் ஒவ்வொருத்தருக்கும், இது வந்து ஒரு திரைப்படமாக இல்லாமல் ஒரு பாடல் குறும்படம், இதுக்கு இத்தனை கேமரா வந்திருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட நன்றி. ஸோ வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரு பெரிய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு வந்து தேவை. அதே மாதிரி அவகாட்சிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.